உங்களுக்கு நோவாட ஜலப்பிரளயம் சதி தெரியுமா அப்படி என்று கேட்டோன்னே இவருக்கும் தெரிஞ்சிருக்குமா? பல வருடங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த மனுஷனுக்கு நோவாட ஜலப்பிரளயம் என்னது தெரியுமா? தெரியா. அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் யாரு அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜலப்பிரளயத்துக்கு ஏற்படுத்தின இறைவனோ அந்த இறைவன் தான் தண்ட மலக்கினூடாக இந்த பதிலை சொல்லணும். அப்போ இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக நோவாவின் ஜலப்பிரளயம் சம்பந்தமான அந்த விஷயத்தை சொல்கிறான். இந்த விஷயம் எதில் பதிவு செய்யப்பட்டிருக்குமே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். த புக் ஆஃப் ஈனாக். த புக் ஆஃப் ஈனாக் என்ற புத்தகத்தில் தான், அதாவது இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்துற புத்தகம் ஈனாக், நபி ஈசா அலைஹிவஸலாத்தோட ஏசுநாதரோட கூட வாழ்ந்த 4 தோழர்கள். ஆறு? மார்க்கு, லூக்கா, மத்தேயு, யோவான். இந்த 4 பேரும் அவங்க அந்த சம்பவங்களை எப்படி பார்த்தாங்களோ என்னத்தை கேட்டாங்களோ அதைத்தான் அவங்களோட சுவிசேஷத்தில் புதிய ஏற்பாடில் நிறைய எழுதிப்பட்டிருக்கும். இப்போ இந்த இயேசுநாதரை பிடிச்சி அடியனை அடித்து வேலை செஞ்சு அவங்கள அப்படியோ கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடித்து இந்த கையில் காலையிலலாம் ஆணி அடித்து சிலுவையில் அரைஞ்சி விட்றாங்க, அடிக்காங்க. இப்போ இந்த விஷயங்களை பார்த்துக்கு இருந்தது யார்? சமூக மக்கள் பார்த்துக்கிருக்காங்க, அந்த அரசாங்கம் பார்த்துக்கிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏசுநாதர் தோழர்கள், அதாவது நான் சொன்னேனே லூக்கா, மார்க்கு, மத்தேயு, இவங்க யோவான், இவங்கெல்லாம் பார்த்துக்கிருக்காங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ எதை பற்றினு சொன்னால், புனித அல் குர்ஆனில் முன்னைய வேதங்களை பற்றியும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதல் நபியாக இறை தூதராக நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள பற்றின சில குறிப்புகள் வந்துக்கிட்டு அல் குர்ஆனில் இறைவன் ஆங்காங்கே சொல்லியிருப்பான். அந்த சம்பவங்களை பற்றியும் இன்னும் சில விஷயங்கள், அல் குர்ஆன் எப்படி இறுதியான வேதமாகிச்சு என்பது சம்பந்தமாக பற்றியும், அதை மெயினாக குறிப்பாக வந்துக்கிட்டு முன்னாள் இறை தூதர்கள் மற்றும் முன்னாள் வேதங்களை பற்றி அல் குர்ஆனில் இறைவன் எப்படி ஏன் குறிப்பிட்டிருக்கான் என்றத இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் யாரும் பேசிறியாத ஒரு விடயம் இருக்கும், அல்லது யாராவது பேசியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் இதை பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வு, ஒரு நாலேஜ் ஒன்று, அறிவொன்று கிடைக்கிறதுக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். என்னன்னு சொன்னால், இப்போ இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு, இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மலக்குகள், ஷைத்தான், இந்த சம்பவம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்புகிறான். பூமிக்கு அனுப்பக்க இறைவன் சொன்ன மோலாது சில வார்த்தைகள் இருக்கு. அதால் குர்ஆனிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு, வேதகாமத்திலையும் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பூமியில் நீங்கள் போங்க, குறிப்பிட்ட காலம் அங்கே தங்குங்க, உங்களுக்கு அங்கே சகல வசதிகளும் இருக்கி, மரணம் வரும் வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கலாம். உங்களுக்கு எம்முடைய நேர் வழிகாட்டல் வரும்போது அந்த வழிகாட்டுதலை யாரெல்லாம் பின்பற்றுவீங்களோ அவங்க நேர்வழி பெற்றவர்கள் ஆவீர்கள் என்று சொல்லித்தான் இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு அனுப்புகிறான். இப்படி சொன்ன இறைவன் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இறை தூதர்களை ஏற்படுத்தி அனுப்பினான். கொஞ்சம் பேருக்கும் என்னென்னு சொன்னால், நான் ஃபேனை ஓஃப் பண்ணி வச்சுட்டு தான் பேசுகிறேன், அதில் அசௌகரியத்துக்கு வருகிறேன். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் இறைவன் வந்துக்கிட்டு இறை தூதர்களை அனுப்ப வேண்டியது இறைவனோட பொறுப்பு. இறைவன் தானே சொல்லி அனுப்பிட்டான், என்னுடைய வழிகாட்டுதல் வரும், அதை யார் பின்பற்றுறீங்களோ
அவங்க நேர்வழி பெற்றவர் ஆவீர்கள்னு சொல்லி. இப்போ இதில் நிறைய விஷயங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, நம்மளோட சிந்தனைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. மனித பரவல்கள் வந்துக்கிட்டு பெய்த்துது. இதை வந்துக்கிட்டு நாம் விஞ்ஞான ரீதியாகவோ இல்லை மார்க்க ரீதியாகவோ பற்றி ஆய்வு செய்ய போனோம்னு சொன்னால் இது எப்பொழுதும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். இதனை பற்றின அறிவு பூரணமாக இறைவனிடமே இருக்கும். அதில் மனிதர்கள் இதனை பற்றின அறிவை வந்துக்கிட்டு எடுக்கலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் இறைவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மனித பரவல்கள் போக எப்பெல்லாம் மனிதர்களை வாழாமல் அவங்க அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் செஞ்சு வாழுவாங்களோ அந்த டைமில் தான் இறை தூதர்களை இறைவன் ஏற்படுத்துவான். இந்த இறை தூதர்கள் என்ற பதவி ஒரு சாதாரண பதவி இல்லை. உதாரணமாக இலங்கையில் நம்மட நாட்டில் அல்லது உலக நாட்டில் ஒரு போலீஸ் படையிலேயோ இராணுவத்திலேயோ சேரணுமெண்டா அடிப்படை குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். உதாரணத்துக்கு நானும் மனிதன் தான் சொல்லி கொட்டானா இருக்கிறார் போலீஸில் சேரையலாம். போலீஸில் சேரணுமெண்டா குறைந்தது இத்தனை அடி உயரம், இத்தனை அங்குலத்துக்குள்ளே உயர நீளமாக இருக்கணும், இத்தனை கண் பார்வையருக்கு இப்படி இருக்கணும், அப்படின்ற குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது மாதிரி இராணுவத்தில் சேரணுமென்றாலும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அப்போ நானும் மனுஷனை தானே பிறந்துட்டேன், என்னையும் நீங்கள் எடுங்க என்று சொல்லி அங்கவீனமானவராலோ இல்லை உயரத்தில் குறைந்த ஒரு ஆளோ போய் நானும் மனுஷன் தான் நீங்கள் என்னையும் எடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி போகலாம். அது மாதிரி தான் இறை தூதர் என்ற பதவி ஒரு புனிதமான பதவி. மனிதர்கள் எல்லாரையும் இறைவன் படைச்சிட்டான்ன்றதுக்காக மனிதர்கள் எல்லாரையும் பிடிச்சி நீயும் இறை தூதர் ஆக்க இயலாது. அது முறையும் இல்லை. மனிதர்களில் எவர்கள் புனிதர்களாக வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் அந்த பதவியை கொடுத்தான். அதே நேரம் இந்த பதவி வந்துக்கிட்டு மிச்சம் கடுமையானது, கஷ்டமான பதவி. அது வந்துக்கிட்டு இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னோ அதைத்தான் மக்களுக்கு சொல்லலாம். அவங்க தன் இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லலாம். அடுத்தது மிச்ச சோதனை நிறைஞ்சது. இப்போ இப்படி இறை தூதர்கள் வந்துக்கிட்டு அந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்த வந்தால் நான் இவிடத்தொரு கேள்வியோட மொழி கேட்குறேன். இப்போ சிச்சுவேஷனில் இப்போ நம்ம இதில் மலிப்போமே, இப்போ அல் குர்ஆனில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதர் இல்லை டிரிக்கெட்டு வச்சுக்குவோமே, ஒரு கதைக்கு இன்னும் தூதர்கள் வரலாமட்டு வச்சுக்குவோமே. இப்போ இன்னும் இந்த வீடியோ பார்க்குற உங்கள்கிட்ட கேட்குற முதலாவது, உங்களோட வகுப்பில் ஒரு 30 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது உங்களோட ஊரில் ஒரு 5000 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நபர் வந்து சொல்கிறார், உங்கள்கிட்ட ஒரு நபர் வந்து சொல்கிறார், என்னை இறைவன் இறை தூதராக நியமிச்சிருக்கான், நான் சொல்கிறத கேளுங்க, அல்லாஹுக்கு இறைவனுக்கு கட்டுப்படுங்க, எனக்கும் கட்டுப்படுங்க, இறைவன் எனக்கு இப்படி வகை அறிவிக்கிறான் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் சரி சரி இங்கே இறை தூதர் நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று போவீங்களா? இல்லை என்ன லூச மாதிரி கிடைக்க பைத்தியம் உனக்கு, நீ இறை தூதரை நீ எங்களோட ஐக்காய் எங்களோட சாப்பிட்றாய், நாங்கள் இருக்க மாதிரி திருநண்டபல் நீ வந்து இறை தூதரை நாங்கள் இப்படி ஏற்றுக்கிறேன்னு கேட்பீங்களா? இல்லை உங்களுக்கு பொறாமல் வேணுமா? இப்போ இவர் இப்படி சொல்லக்கே தண்ட தாய் சந்தை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அவர்கிட்ட, மகன் இப்படிலாம் சொல்லாதே உன பைத்தியம் அப்படி சொல்லுவாங்க, நீ ஒரு சூனியக்காரன் பைத்தியகாரன் செல்லுது சமூகம், இதெல்லாம் சொல்லாதே என்று சொல்லுவாங்களா? இல்லை உடனே ஏற்றுக்குவாங்களா? உடனே சமுதாய மக்கள் ஏற்றுக்குவாங்களா? வகுப்பு தோழர்கள் ஏற்றுக்குவாங்களா? நண்பர்கள் ஏற்றுக்குவாங்களா? இந்த கேள்விக்கெல்லாம் சும்மா ஏற்றுக்குவோம் சொல்லலாமே தவிர உளப்பூர்வமாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ இப்படி ஒரு இறை தூதரை இறைவன் அனுப்பினோடனே எந்த ஒரு சமுதாயமும் எடுத்தோடனே இறை தூதர் என்று சொல்லி ஏற்றுக்கலை. போய் கேட்டதெல்லாம் குதர்க்கம் செஞ்சாங்க. நீங்கள் ஒரு இறை தூதர்ண்டா நீங்கள் எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க அப்படி பல பல கேள்விகளை கேட்டாங்க. இந்த அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவங்களே யூத கிறிஸ்தவங்க நோவா என்று அழைப்பாங்க. இப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திர காலத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இது சம்பந்தமாக அல் குர்ஆன்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சம்பவங்கள்லாம் ஏன் அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது தெரியுமா? அதாவது இந்த சம்பவத்தை எல்லாம் ஏன் அல் குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாத்திர வரலாறு,
ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, அவங்களோட மக்கள்ல வரலாறு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல வரலாறு, இப்படி ஒவ்வொருவரில் வரலாறும் ரத்தின சுருக்கமா, அதாவது விலாவரியா டு செட் வந்துக்கிட்டு இறைவன் வர்ணிச்சுக்கே போகல. அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு எந்தெந்த கட்டத்துக்கு தேவையோ அதைத்தான் இறைவன் வந்துட்டு அல் குர்ஆனில் அழகாக சொல்லுவான். இதெல்லாம் ஏன் வந்திருக்கேன்னு சொன்னால், இதுதான் ஏன் வந்திருக்கேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே இந்த பழைய வீடியோவிலும் இதே விஷயத்தை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு நபர் திடீரெண்டா போல உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய பூர்வீகத்தை பற்றியே சொல்கிறார். உங்களோட அம்மா யார், அப்பா யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, எங்கே பிறந்தீங்க, நீங்கள் என்னென்னத்தையெல்லாம் மறைச்சி மறைச்சி யாருக்கும் தெரியாமல் செஞ்சீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறார். சொன்னோன்னே இந்த நபரை பற்றின தன்மை உங்கள்கிட்ட எப்படி இருக்கும்? உடனே நீங்கள் நினைப்பீங்க, இவர் ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர், இவர்கிட்ட வந்து உண்மையான விஷயங்கள் இருக்கி அப்படின்னு நினச்சிக்குவீங்க. அந்த அடிப்படையில் இப்போ நாம் பார்ப்போம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மரணித்ததுக்கு பிறகு அடுத்த ஒரு நபி வாரார். அவர் தான் இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம். இந்த இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்தை யூத கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க ஈனோக்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நபி வந்த உடனே இந்த நபிக்கிட்ட போய் இறை தூதர்கிட்ட போய் அந்த சமூக மக்களும் இதே மாதிரி சம்பவத்தை கேட்பாங்க. அப்படி என்ற சொல்லுங்களேன், உங்களுக்கு நோவாட ஜலப்பிரளயம் சதி தெரியுமா அப்படி என்று கேட்டோன்னே இவருக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்குமா? பல வருடங்களுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு வந்த மனுஷனுக்கு நோவாட ஜலப்பிரளயம் என்ன தெரியுமா? தெரியா. அப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் யார் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜலப்பிரளயத்துக்கு ஏற்படுத்தின இறைவனோ அந்த இறைவன் தான் தண்ட மலக்கினூடாக இந்த பதிலை சொல்லணும். அப்போ இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக நோவாவின் ஜலப்பிரளயம் சம்பந்தமான அந்த விஷயத்தை சொல்கிறான். இந்த விஷயம் எதில் பதிவு செய்யப்பட்டிருக்குமே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். த புக் ஆஃப் ஈனாக் என்ற புத்தகத்தில் தான், அதாவது இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாத்துற புத்தகம், ஈனோக்கோட இத்ரிஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட புத்தகத்தில் தான் இந்த ஜலப்பிரளயங்கள் பற்றியும் சொர்க்க நரகங்கள் பற்றியும் நன்மை தீமைகள் பற்றியும் இறை தூதர்களை பற்றியும் அடுத்தது இப்படி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு விண்ணுலோகம் பற்றியும் இப்படி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இந்த புக்கில் இருக்குது. அப்போ இந்த புக் சம்மந்தமாக நீங்கள் ஃபுல்லாக தேடாட்டியும் இதை பற்றின ஆய்வு செய்யக்க நீங்கள் இப்படி தேடி போக இந்த வேதங்களை பற்றி பார்க்க இப்படி ஒரு புக் கொண்டு வரும். அப்போ இதில் நோவாவின் ஜலப்பிரளயம் என்றது இடம் பற்றி இருக்கத்தாலே இப்போ நீங்கள் அல் குர்ஆனை பார்த்தீங்கன்னா அதில் இடம் பற்றி இருக்கும். இந்த அடிப்படையில் நீங்கள் யூதர்கள் வேதமான தோராவை எடுத்து பார்த்தாலும் பைபிள் எடுத்து பார்த்தாலும் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யாத்திரகாமம் அது முழுக்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஃபிர்அவுனை பற்றியும், அதாவது மோசே ஹாரூன் அவங்களுக்குள்ள சம்பவங்கள் பற்றி பேசும். சாலமோன் ராஜாவை பற்றி பேசும், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. தாவீது ராஜாவை பற்றி பேசும், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. இப்படி முன்னர் வந்த நபிமார்கள் இறை தூதர்களை பற்றி அந்த பழைய ஏற்பாடு பேசும். புதிய ஏற்பாட்டை பார்ப்பீங்கன்னு சொன்னால் அதில் எப்படி பேசுமென்று சொன்னால், புதிய ஏற்பாடு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட ஏசுநாதரோட கூட வாழ்ந்த 4 தோழர்கள். யாரு? மார்க்கு, லூக்கா, மத்தேயு, யோவான். இந்த 4 பேரும் அவங்க அந்த சம்பவங்களை எப்படி பார்த்தாங்களோ என்னத்தை கேட்டாங்களோ அதைத்தான் அவங்களோட சுவிசேஷத்தில் புதிய ஏற்பாடில் நிறைய எழுதிப்பட்டிருக்கும். இப்போ இந்த பைபிளை பற்றின ஏற்பாடுகள் நமக்கு இப்போ தேவையில்லை. இப்போ நம்ம அல் குர்ஆனுக்கு வருவோம். இப்போ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ நபியாக வாராங்கன்னு சொன்னால், இண்டையில இருந்து நாம் 2024 இருக்கோம். இண்டையிலிருந்து கிட்டத்தட்ட 1458 வருடங்களுக்கு முதல். அது என்ன 1458 1445 வருமென்று சொன்னால் 1445 ஹிஜ்ரி ஆண்டு. அதுக்கு முதல் 13 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால வாழ்ந்திருக்காங்க. அதால் 1458 ஆண்டுகளுக்கு முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியாக வராங்க. இவங்க எப்போ வராங்க? இயேசுநாதர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுக்கு உயர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 570 வருடங்களுக்கு பிறகு நபியாக வராங்க.
இந்த காலகட்டத்தை நாம் இப்போ இருக்க நவீன காலகட்டத்தோட மொபைல் ஃபோன் வசதி, இன்டர்நெட் வசதி, பல்பு வசதி, கரண்ட் வசதி, விரும்பின மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுற வசதி, ஒரு மொபைல் ஃபோனோட எந்த நாட்டுக்கும் சுற்றி வரலாம். அப்படி ஃபெசிலிட்டிஸோடு நாம் இப்போ இருக்கிறோம். இப்படி நாம் கற்பனை பண்ணினோம்னு சொன்னால் நமக்கு எதுவுமே புரியாது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் கற்பனை பண்ணணும் எப்படின்ட்டு நாம் ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் ட்ராவல்ஸ் ஒன்று பண்ணணும். எப்படி இருந்துச்சுன்னா 1458 வருடங்களுக்கு போகணும். போனோடனே இப்போ இவர் நபி இறை தூதர் என்று சொன்னோடனே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நான் என்ன இறைவன் இறை தூதராக நியமிச்சிருக்கான், நான் இறை தூதர் என்று சொன்னோடனே இப்போ வந்துக்கிட்டு அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? மக்காவில் வாழ்ந்த சமுதாயம் ஏற்றுக்கொண்டதா? இல்லை, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. அப்போ இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் பல பல கேள்விகள், நீங்கள் இறை தூதர்கள்ண்டா, நீங்கள் இப்படியான சமூகம் செல்லுங்கண்டா. இப்போ உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் அதாவது முன்னாள் இறை தூதர்கள் கிட்டத்தட்ட 570 வருடங்களுக்கு இடையில் 5½ நூற்றாண்டு காலப்பகுதியில் ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் இருந்திருக்குமா? நிச்சயமாக இல்லை. இப்போ பைபிள் என்ற இஞ்சில் வேதம் என்ன மொழியில் வந்து போல் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திக்காட்டி நம்ம கொண்டுமே வழங்காது. பைபிள் என்ற இஞ்சில் வேதம் சுரியானி மொழியில் வந்தால் அந்த சுரியானி மொழி இன்றைக்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி. அப்போ இந்த சுரியானி மொழியை முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாண்டித்தியமானாலா? இல்லை, அவங்களுக்கு அரபு மொழி தான் தெரியும், சுரியானி மொழி தெரியா. அப்போ இந்த சுரியானி மொழியில் பைபிளை வந்துக்கிட்டு யாராவது அந்நேரம் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பாவா? அரபில் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்காது, டிரான்ஸ்லேஷனும் இல்லை. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைபிளையே படிச்சிருப்பாங்களா? இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சில ஆட்கள் முன்வைக்கிறாங்க, இல்லை இது பைபிள்லேருந்து காப்பி அடிக்கப்பட்டது அல் குர்ஆன்னு சொல்லி. அப்போ இப்படியெல்லாம் இருக்க 6வது டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்கேலா, ஓலைச்சுவடுகளும் கிடைச்சிருக்காது, பைபிளில் பழைய இதுகளும் இல்லை, சுரியானி மொழியில் இருக்கி. அப்போ இதெல்லாம் ஆறுகிட்ட இருக்க மாட்டேன், ஏதாவது ஒரு ஃபாதர்கிட்ட அல்லது மத போதகர்கிட்டான் இந்த பைபிளோ தோராவோ என்ன செய்ய போகுது, அவங்கள்ட்ட பாதுகாப்பில் அல்லது அவங்கள்ட்ட தான் அதை படித்து வச்சிருப்பாங்க. இப்போ இவ்விடத்த ஒரு கேள்வி வரலாம், எப்படி இருந்துச்சுன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிறிஸ்தவ மத போதகரோ அல்லது யூத மத போதகரோ இந்த விஷயங்களை சொல்லிக் கொடுத்து மக்கள் மத்தியில் பரப்பலாம் தானே என்று சொன்னால், நிச்சயமாக அவடத்து இன்னொரு கேள்வி கேட்கணும். நம்ம எப்படி இருந்துச்சுன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை முன்னிலைப்படுத்தி இந்த ஒரு மனிதன் பின்னுக்கு இருந்து அவரை தன்னை ஆரண்டு காட்டிக்காம ஒளிச்சிருத்துக்கு இவருனூடாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபலியப்படுத்த போகணுமா? அப்படி பார்த்தாலும் இல்லை. அப்போ இவடத்தை வந்துக்கிட்டு அல் குர்ஆன் வந்துக்கிட்டு எந்த ஒரு முன்னாள் வேதத்திலிருந்து கொப்பி அடிக்கப்படலை. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுறான், நபியை இந்த அல் குர்ஆன் இந்த வேதம் உங்களுக்கு முன்னர் நாங்கள் அருளின விஷயத்தை தான் இதிலேருந்து ஆரம்பம். அப்போ புதுசாக ஒரு விஷயம் வேற இல்லை. அப்போ இந்த உண்மையிடம் யாருக்கு தெரியுமாச்சுன்னா, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுக்கு தான் தெரியும். இதை இப்போ சின்ன உதாரணத்தோட விளங்கப்படுத்துறேன். இப்போ ஒரு பாட்டி வந்து கேட்குது, ஒரு யூதர்கள் வந்து கேட்குறாங்க, திடீரெண்டா போல முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இறை தூதர் என்று சொல்கிறீங்களே, இண்டையிலிருந்து 1458 வருடங்களுக்கு முதல், அண்டையிலிருந்து 2000 வருடங்களுக்கு முதல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் மோசே என்ற ஒரு இறை தூதர் வந்திருந்தார். அவர் யூதர்களுக்கு இருந்தார். அவர காலத்தில் ஒரு மன்னன் அவன் வந்துக்கிட்டு கொடுங்கோல் மன்னனாக இருந்துன்னு சொன்னால், அந்த சம்பவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உண்மையான இறை தூதர் என்று சொன்னால் நீங்கள் இதை சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னால், இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டோன்னே இந்த சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சத்தானே சொல்லுவாங்க. தெரியாட்டி நிச்சயம் தெரியாது, இதை பற்றி தெரியான்றுவாங்க. அப்போ இந்த சம்பவம் உண்மையான சம்பவத்தை சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு? நிச்சயமாக மூசா நபிக்கு யார் வேதத்தை கொடுத்தானோ அதே இறைவன் தான், அதே வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக அதே சம்பவ உண்மைகளை அல் குர்ஆனில் திருப்பி விட்டு சொல்லிக் கொடுக்கான். இதை பார்த்த சமுதாயம் நிச்சயமாக நீங்கள் இறை தூதர்ன்றது நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்று சாரையாக என்ன செய்கிறாங்கன்னா இஸ்லாத்துக்கு வராங்க. இப்படியான சம்பவங்கள் அதிகமாக அப்படி தான் வருது. சின்ன உதாரணம் உண்டு. இன்னொரு உதாரணம், ஒரு கூட்டம் வந்து கேட்குது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உங்களோட இறைவன் எப்படி இருப்பார், இறைவனை பற்றி சொல்லுங்கன்றோன்னே. இப்போ இறைவனை பற்றி சொல்லுங்கன்றோட இப்போ தன்னை மனசுக்கு வார இச்சைக்கு வாரத்தில் சொல்லலாமா? அவங்க சொல்லலாம், அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அப்போ வானவர் ஜிப்ரீல் வந்து சூரா இஹ்லாஸை அழகான முறையை சொல்லி கொடுத்துருவாரு. இப்போ சூரா இஹ்லாஸை இறைவன் ஆறு, இறைவன் ஒருவன் தனித்தவன், குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹ்
சமது லம் எலிது வலம் யூலது வலம் யக்குல் குஃபுவன் அஹத். இந்த விஷயத்தை அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக ஒப்பாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற விஷயத்தை சொன்னால் இறைவனை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, பேத்துருவாங்க. இப்போ இந்த சூறாவை, இப்படி வர கட்டமான சூறாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கடா, அப்படியே பாடமாக்குவாங்க. பாடமாக்கிட்டு சஹாபாக்களும் சொல்லி கொடுப்பாங்க. இந்த இடத்துல அல் குர்ஆனை வந்துக்கிட்டு அல்லாஹ் தான் பாதுகாப்பேன் என்று ஏற்பாட்டு செஞ்சிட்டான். அதால் நமக்கு எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை, அல்லாஹ் பாதுகாப்பான். எப்படி பாதுகாப்பான்டா, உதாரணமாக எந்த மகளுக்கு 4.5 வயது, இப்திசாமா எந்த மகளுக்கு 4.5 வயது. இப்போ எந்த மகளுக்கு அல்ஹம்து சூரா பாடம், எந்த மகளுக்கு ஹுல் ஹுவல்லாஹு அஹது, ஹுல் ரப்பின்னாஸ் சின்ன சின்ன சூறாக்கள் மனப்பாடம் இருக்கு. ஆனால் எந்த மகள் வந்துக்கிட்டு தாய்மொழி தமிழ் மொழியாக கொண்டாது. அதே மாதிரி இன்றைக்கு எத்தனையோ காஃபில்மார் அல் குர்ஆன் மடனமாக்கின மௌலவி காஃபில்மார் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்கன்னா தமிழ் மொழியை, ஹிந்தி, உருது, மலையாளம் இப்படி அவங்க அரபு இல்லாத மொழியிலிருந்து அல் குர்ஆன் இன்றைக்கு எத்தனை பேர் மடனமாக்கியிருக்காங்க. அப்போ இந்த அல் குர்ஆன் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஊடாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கி வைக்கப்படும் போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய்மொழியில் இறக்கி வச்சதால் அவங்களுக்கு என்ன மிளகுவாரிக்கும் அதை பாடமாக்குறதுக்கு சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கும், சஹாபாக்கள் பாடமாக்குறதுக்கு. அப்போ இந்த அடிப்படையில் ஒவ்வொருவர உள்ளத்திலையும் அல் குர்ஆன் பதியப்பட்டுட்டு, இந்த அல் குர்ஆனை எப்படித்தான் நாம் இப்போ நூலில் புத்தகத்தில் எழுதினாலும் இந்த நூலில் புத்தகத்தில் எழுதுங்கன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட கொடுத்தோன்னே அவர் வந்துக்கிட்டு இவ்விடத்தை உதாரணத்துக்கு இப்போ ஹலக்கண்ட வசனத்தை ஹலக்கமா தேலா இல்லையா, இப்போ குல்ஹு அல்லாஹு அஹத குல்ஹு அல்லாஹு அஹை என்று மாத்தேலா. ஏனண்டா ரசூல்லா உட்பட அனைத்து சஹாபாக்களுக்கும் அல் குர்ஆன் மனப்பாடம். அதில் ஒரு எழுத்து இப்போ தமிழில் குத்துப்புள்ளி மாற்றுறது கூட அரபில் மாற்றலாம் என்ற முழுது பேருக்கும் மனப்பாடம் இருக்கிறதால அவங்க அப்படியோ அதை தொகுத்து அவங்க பாடமாக்கி வச்சுக்கிட்டாங்க இல்லையா. அப்போ அல் குர்ஆன் வந்துட்டு அழகான முறைக்கு கண்ணியமான முறைக்கு அல்லாஹ் வந்துக்கிட்டு பாதுகாப்பை ஏற்பாடே நான் வெளிப்பாடையாக தந்திருக்கான். இப்போ இந்த அல் குர்ஆன் வந்துக்கிட்டு ஏன் முன்னாள் வேதங்கள் பற்றியும் முன்னாள் இறைத்தூரல் பற்றியும் சொன்னது கூட உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ ஈசா அலைஹி வஸலாத்தை எடுப்போம். ஈசா அலைஹி வஸலாத்தை இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நீங்கள் நல்லா பாருங்கள், 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஒன்று வந்துக்கிட்டு ஆர்சி, அடுத்தது நொன் ஆர்சி, ரோமன் கத்தோலிக் நொன் ரோமன் கத்தோலிக் என்று 2 பேர் இருப்பாங்க. இந்த 2 பேரும் ஜீசஸை பற்றி இயேசுநாதரை பற்றி 2 வகையான கருத்துக்களை கூறுவாங்க. ஆனால் பொதுவாக சிலாக்கள் இயேசுநாதர் இறைவன் என்று சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சாரார் சொல்லுவாங்க இல்லை அவர் இறைவன் இல்லை, அவர் இறைவனுடைய மகன், பிதாவின் மகன் என்று சொல்லுவாங்க. அப்போ 3 விஷயத்தை விடத்தை இன்னும் எடுப்பாங்க, பிதா சுதன் பரிசுத்த ஆவி, இப்படி 3 விஷயத்தையும் கடவுள் என்று செல்ற பாட்டியும் இருக்கி. அப்போ இவ்விடத்தை உண்மையான தன்மை இப்போ சந்திக்க இப்போ ஒரு கூட்டம் வந்து நீங்கள் இயேசுநாதரை சிலுவையில் அரைஞ்சு சொன்னால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா என்று கேட்டால், அல்லாஹ் ஆல இம்ரானில் வந்துக்கிட்டு அழகான முறைக்கு இயேசுநாதர் 6 அவர் அம்மா உம்மா அப்மா யார், அவங்க எப்படி நடந்த சம்பவத்தை அழகான முறை சொல்லியிருக்காங்க. இவடத்தை நான் ஒரு கருத்தினூடாக, இது நான் சிந்தித்ததனூடாக வந்த கருத்தினூடாக இது நான் சில விஷயங்களை ஒப்புவிக்கேன் பாருங்கள். நபி ஈசா அலைஹி வஸலாமான இயேசுநாதர் அவங்க வாழ்ந்த காலப்பகுதியில் அவங்கள வந்துக்கிட்டு அந்த சமுதாயம் ஒரு இறை தூதரை ஏற்றுக்கலை. பனி இஸ்ரேல் சமுதாயம் அவங்க இறை தூதரை ஏற்றுக்கல. ஆனால் அல்லாஹ் வந்துக்கிட்டு இயேசுநாதர் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தோராவையும் கற்றுக் கொடுத்து இஞ்சிலையும் அருளினார். இஞ்சில் வேதத்தையும் அருளினார். அப்போ இந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் போதனை செய்யும் போது அவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கலை. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதரை வந்துக்கிட்டு எப்படியாவது இவர் வந்துக்கிட்டு இவ்வளோ போதனை செய்கிறாருன்ற அந்த அரசாங்கம் இயேசுநாதர் வந்துக்கிட்டு தன் தீனை போதிச்ச மார்க்கத்தை வழிமுறையை மக்கள் வழிகட்டி இருக்கும் போது போதிக்க அந்த அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இயேசுநாதர் எப்படியா நம்ம சிலுவையில் அறையணும், இதுதான் யதார்த்தமான உண்மை, அறையணும் என்று தானே அவங்க வலுக்கட்டாமல் இருந்தாங்க. அப்போ இயேசுநாதர் வந்துக்கிட்டு அவ்வாறு அவங்க போதிக்க அவங்க உண்மையிலேயே இயேசுநாதர் போதனை நிச்சயமாக நல்ல போதனை என்று ஏற்றிருந்தால்
ஏற்றிருந்தால் அதை ஏற்றிருந்தால் அவங்க சிலுவையில் அரைஞ்சிருப்பாங்களா? அறையலை. அவங்க அதை ஏற்றுக்கலை. அந்த சமுதாயமும் ஏற்றுக்கலை, அந்த அரசாங்கமும் ஏற்றுக்கலை. என்ன செய்கிறாங்க? இயேசுநாதரை பிடிச்சி அடியனை அடித்து வேலை செஞ்சு அவங்கள அப்படியோ கொண்டு போய் சிலுவையில் ஆணி அடித்து இந்த கையில் காலையில் ஆணி அடித்து சிலுவையில் அரைஞ்சி விட்றாங்க, அடிக்காங்க. இப்போ இந்த விஷயங்களை பார்த்துக்கு இருந்தது யார்? சமூக மக்கள் பார்த்துக்கிருக்காங்க, அந்த அரசாங்கம் பார்த்துக்கிருக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் தோழர்கள், அதாவது நான் சொன்னேனே லூக்கா, மார்க்கு, மத்தியகு, இவங்க யோவான், இவங்கெல்லாம் பார்த்துக்கிருக்காங்க. பார்த்துக்கிருக்காங்க இவிடத்து என்ன நடக்குது? உண்மையிலேயே இயேசுநாதர் தான் பிடிச்சிட்டு போகிறாங்க. அடியனை அடிக்குது, ரத்தம் வலியுது, இயேசுநாதரை கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சு விட்டாங்க. இந்த சமுதாயம் அன்றரம் பாவத்திலேயே இருந்த சமுதாயம். உடனே இந்த சமுதாயம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இயேசுநாதர் அடுத்தாண்டு எப்போவுமே மனுஷன்ன்ற ஒரு தன்மைக்கு எப்படி சொன்னால் ஒரு விஷயத்தை அபிஷரப்பட்டு செஞ்சிருவான். அபிஷரப்பட்டு செஞ்சு போட்டு பிறகு தான் யோசிப்பான். நீங்கள் நான் வீடியோ பார்த்துக்கிட்டேன், நீங்கள் இருந்தால் நானும் தான். உதாரணமாக மோட்டர் பைக்கை வேகமாக ஓடுவோம். வேகம் ஓடி போக சட்டாரண்ட் ஆக்சிடென்ட் பட்டு ஒரு கால் உடஞ்சிட்டு அல்லது கை உடஞ்சிட்டு இப்போ பெட்டில் படுக்க யோசிப்போம், ஐயோ நம்ம வேகமாக போய் இருக்க முட்டிருக்கலாமே, கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாமே, இப்படி இந்த கை உடையா முட்டிருக்குமே, இப்படி என்று கை சேதப்படுவோம். ஆனால் நிச்சயமாக ஒரு சம்பவத்தை அபிசரப்பட்டு செஞ்சதுக்கு பிறகுதான் மனிதர்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அதிகமான விஷயங்களை கை சேதப்படுறோம் இல்லையா? இதான் உண்மை. இதே விஷயம்தான் இயேசுநாதர் விஷயத்திலே நடக்குது. அன்றும் வலுக்கட்டாயமாக ஒருவரை கூடி இயேசுநாதரை புட்டிச்சிக்கு போய் அடுத்து என்ன செய்கிறாங்க? எல்லாரும் பார்த்துக்கிட்டு இயேசுநாதரில் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இப்போ இவடத்தை வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு யோவான், மார்க்கு, லூக்கா, அடுத்தது மத்தியகு, இவங்களாம் பார்க்காங்க. இயேசுநாதரத்தை நட்டிச்சு நாங்கள் பார்த்து எழுதுகிறோம். இப்போ புதிய ஏற்பாடு பைபிளில் புதிய ஏற்பாட்டில் மார்க்கு சுவிசேஷம், யோவான் எழுதிய சுவிசேஷம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம், லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னுச்சுன்னா இயேசுநாதரை ஒருவர் வந்துக்கிட்டு கடவுள் மாதிரி சித்தரிச்சு எழுதியிருப்பார், இன்னொருவர் கடவுளில் மகன் என்று சித்தரிச்சு எழுதியிருப்பார், இன்னொருவர் ஊழியர் என்று எழுதியிருப்பார். அப்போ அவங்களுக்கு பார்வையில் எப்படி அந்த சிலுவை பழி பட்டுச்சோ அப்படித்தான் எழுதுவாங்க. ஆனால் இதில் உண்மையான விளக்கம், உண்மையான விஷயம் யாருக்கு தெரியும்? படைச்ச இறைவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். இறைவனுக்கு தான் இது உண்மையாக நடந்த சம்பவம் தெரியும். அப்போ இந்த சம்பவத்தை பற்றி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? சூரா ஆல இம்ரான் எடுத்து பாருங்க. ஆல இம்ரான்ல அழகான முறைக்கு இயேசுநாதரை பற்றி சொல்கிறான். அப்போ அல்லாஹ்ல சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னு சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அதாவது இயேசுநாதரை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சதித்திட்டம் திட்டுறாங்க, எப்படி சிலுவையில் அறையிறதுக்கு. ஆனால் அல்லாஹ் வந்து அவர்களுடைய சதியை முறையடிச்சு, அந்த சதியை முறையடிச்சு இயேசுநாதர் மாதிரியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதிரியே ஒருத்தன் ஒப்புவிக்கப்பட்டான். இயேசுநாதரை ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இறைவன் என்ன செஞ்சிட்டான்னு வானுக்கு உயர்த்துக்கிட்டான், அதாவது தன்னகத்தை உயர்த்துக்கிட்டான் என்று அல்குர்ஆன் சொல்லுது. அல்குர்ஆனில் திருப்பி இறைவன் சொல்கிறான் என்னன்னு சொல்லி இதே விஷயத்தை சொல்லுங்க, நபியை இதில் பற்றின உண்மைகள் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இதில் நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிட்டு இந்த விஷயத்தை அழகான முறைக்கு நீங்கள் சூரா ஆல இம்ரான் பெற்ற கையில் அல்குர்ஆன் இல்லை இந்த விஷயத்தை நான் வாஜி காட்டும் கூடிய பேச பேசிட்டு நீங்கள் சூரா ஆல இம்ரானில் 44வது வசனத்திலிருந்து அழகான முறை வாசிச்சுக்குவாங்க. உங்களுக்கு அந்த தெளிவான விளக்கம் இருக்கும். அதுக்கு பிறகு இறைவன் ஒரு அதில் சொல்கிறான், எப்படியே சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் உங்களில் ஆண்களையும் ஆண் பிள்ளைகளையும் அவங்கள ஆண் பிள்ளைகளையும் உங்கள பெண் பிள்ளையும் எடுத்துக்குவாங்க. இந்த விஷயத்தில் நம்ம சத்தியம் பண்ணிக்கலாம் வந்துட்டு நபிகிட்ட என்ன செய்யறான்னு இந்த விஷயத்தை விட்டுருங்க, அது புறக வைக்காதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்துட்டு அந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டான். பெண் உண்மையாக நடந்த விஷயத்தை. ஆனால் இதை வந்துக்கிட்டு கிறிஸ்தவ சமுதாயம் வந்துக்கிட்டு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்கண்டா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் வந்துட்டு அந்த சிலுவை பழின்றது அதான் வந்துட்டு முன்புறம் இருக்கிறது. ஏனண்டா அதை யோவான் கண்ணால் கண்டது, மார்க்கு கண்ணால் கண்டது, மத்தேயு கண்ணால் கண்ட, லூக்கா கண்ணால் கண்ட, அப்போ இப்படி நிறைய பேர் வளர்ச்சி இருந்து கண்ட இந்த விஷயத்தை அவங்க கண்ட தெளின. ஆனால் அடுத்து நடந்த விஷயம், இறைவன் இயேசுநாதர் வானுக்கு உயர்த்திட்டு அவடத்தை இயேசுநாதருக்கு ஒருத்தனை ஒப்புவிக்கப்பட்ட விஷயத்தை கிறிஸ்தவர்கள் யோசித்து எடுப்பாங்கன்னு சொன்னால் அவங்க அப்போ தீனுல் இஸ்லாத்தில் வந்துடுவாங்க. அப்போ இந்த சம்பவம் எப்போ இறைவன் சொல்லி கொடுக்கான் பாருங்கள். இயேசுநாதர் வானுக்கு உயர்த்தப்பட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானுக்கு உயர்த்தப்பட்டு
70 ஆண்டு கெப் இருக்கு. இந்த கெப்புக்கு இந்த சம்பவங்கள் பற்றியோ வேதங்கள் பற்றியோ வேதாந்தங்கள் பற்றியோ சித்தாந்தங்கள் பற்றியோ யாருக்காவது தெரியுமா? எவருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியா, எவருக்கும் தெரியா. அப்போ புனித அல் குர்ஆனில் இந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் வந்துக்கிட்டு என்ன நடக்குன்னா, ஏற்கனவே நடந்த நபிமார்கள் ஆபிரகாம் வரலாறு எப்படி நடந்துச்சு, அவங்களோட தந்தை எப்படி வாழ்ந்தார், அது என்ன நடந்துச்சுன்ட்டு அந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இந்த விஷயங்களில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு. அதாவது அல் குர்ஆன் உண்மையான இறைவண்ட வேதம், இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதர், அதாவது ஸ்பெஷல் வேறு இல்லை. எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ரஹாம், நோவா, தாவீது ராஜா, சாலமோன் ராஜா, இப்படி வந்த ஹாரூன், இப்படி வந்தாங்களோ இவங்கள் மாதிரி இறுதியா வந்தது தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அப்போ அவங்க வந்துக்கிட்டு புதுசாக ஒரு விஷயத்தை இங்கே போதிக்க வரல, புதுசாக ஒரு விஷயம் போதிக்க வரல. ஏனென்று அவங்க முன்னர் என்னென்ன விஷயம், அது வேதங்களை நம்ம எடுத்து பார்க்க மாட்டோம். வேதம் எல்லாம் ஒரு கோட்டில் அணிக்கும், ஒரு கோட்டில் தெளிவு அணிக்கும். ஆனால் முன்னர் வேதங்கள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்டுச்சு, ஏன் மாற்றப்பட்டுச்சுன்னு சொன்னால், இறைவன் எங்கேயுமே முன்னர் வழங்கிய வேதங்களில் எவ்வளத்தையுமே இறைவன் சொல்லலை நாங்கள் அந்த வேதங்களை பாதுகாப்போம் அதுதான் இறுதியானு சொல்லலை. ஆனால் அல் குர்ஆனில் மட்டும்தான் இறைவன் சொல்கிறான், இந்த வேதத்தை பாதுகாக்கிறது எங்களோட பொறுப்பு, இதை நாங்கள் பாதுகாப்போம், நபியை நீங்கள் எத்தி வைங்க. அப்போ இதை ஏற்றுக்கிறார்கள் ஏற்றுக்கட்டும், இல்லார்கள் விட்டுறட்டும். அப்போ சாய்ஸும் எல்லாம் வந்துட்டான். இதை விரும்பின ஏற்றுக்கட்டாம், இல்லாட்டி விட்டுறலாம். எத்தி வைக்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே கடமை, எத்தி வைக்கிறது மட்டும்தான். அப்போ யாருக்கும் இங்கே நிர்பந்தமும் இல்லை. அப்போ முன்னர் வேதங்களையெல்லாம் அல் குர்ஆன் என்ன செய்யுதுன்னு உண்மைப்படுத்துது, தூய்மைப்படுத்துது. அப்போ முன்னர் வேதங்கள் எல்லாம் எப்படி மாற்றப்பட்ட, அப்போ அதுவும் வேதம் தானே, அதுவும் வேதமாக இருக்கும் தானே, அப்போ அதையும் பின்பற்றலாம் தானடா. இல்லை இவடத்து தான் இல்லை என்று வரும். எப்படி இல்லை என்று வரும் என்று சொன்னால், இப்போ பாருங்க, இப்போ நான் ஒரு நபி என்று சொன்னான்னு சொன்னான். இப்போ நான் ஒரு நபி என்றா இந்த சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற போலியால் தான் அதிகமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. போலியத்தை நம்புவாங்க. உதாரணத்துக்கு மக்கள் மத்தியில் எவன் ஒருவன் வந்துக்கிட்டு தன்னை கடவுள் என்று சொல்லி கடவுள சக்தி தன்னுக்கிட்ட இருக்கி என்று சொல்லி அவன் சில மாயாஜாலங்களையும் வித்தைகளையும் காட்டும்போது அந்த மக்கள் என்ன செய்வாங்கண்டா, அவனை நம்புவாங்க. ஓ இவன் பெரிய வித்தக்காரனாக இருக்கானே, ஓ இவன் வந்துக்கிட்டு தேங்கோட ரத்தம் பெருகுது, எலுமிச்சம்பழத்தை போட்டுறான் ரத்தம் பெருகுது, இவன் வந்துக்கிட்டு சூனியத்தை எடுக்கான், குடிச்சம் கொண்டாடிக்கிற சண்டையெல்லாம் போக்காட்டி வைக்கான், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே செய்கிறான், அப்படி இப்படி அந்த சமுதாயம் அவனை நம்பும், அந்த பித்தலாட்டக்காரனை நம்பும். ஏன்னா இன்றைக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ இந்தியாவில் ஒரு சமுதாயம் தொப்பி அம்மாள் என்ற ஒருவருக்கு பின்னால் சித்தரண்டுக்கு போகுது. அப்போ இந்த நவீன காலத்திலேயே மக்கள் இப்படி போகும்போது அந்நேரம் கிட்டத்தட்ட எத்தனாயிரம் வருடங்களுக்கு முதல் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க. சும்மா ஜஸ்ட் நாம் இந்த இருந்து ஒரு 30 வருஷத்துக்கு நம்மளோட ஊர் வழியே முன்னுக்கு போங்க, மடை வைக்கிறது, சூனியம் மறுக்கிறது, ஜோதிடம் பார்க்கறது, சாஸ்திரம் பார்க்கறது, பூசாரி மார்கிட்ட போகிற அப்படி இப்படி நிறைய விஷயங்கள்ல மக்கள் என்ன செஞ்சுக்கிருந்தாங்க, தனிப்பட்டவரால் நம்பிக்கை இருந்தாங்க. இன்றைக்கு நித்யானந்தா என்ற ஒருவருக்கு பின்னால் எத்தனை ஆயிரம் மக்கள் இன்றைக்கு இருக்காங்க பாருங்க. அப்போ இந்த இடங்களில் வந்துக்கிட்டு நாம் இப்போ அவங்கள தூற்றையலாம். ஏன்னு சொன்னால் நம்ம தூற்றுறதுக்கு நமக்கு அதிகாரம் தரலை. இப்போ நித்யானந்தா போய் அப்படிலாம் சொல்லல, அது அவங்க மக்களில் நம்பிக்கை, அவங்க அப்படி போகிறாங்க. அது மாதிரி அந்த காலத்தில் அப்போ எப்படி இருந்திருக்கு மக்கள் நம்பிக்கைகள், சும்மா யோசிச்சு பாருங்க. அப்போ ஒருவன் வந்துக்கிட்டு தன்னை கடவுள் என்று ஒருவன் சொல்லும்போது ஒருவர் திடீரெண்டா போல அவன் கடவுள் இல்லை, அவன் ஒரு விரட்டுக்காரன், நான் தான் இறை தூதர் என்று சொல்லும்போது அந்த விரட்டுக்காரன் இந்த உண்மையான இறை தூதர் இருந்தாலும் மக்களை எப்படி மேவிடுவான். அதில் தான் நிறைய நபிமார்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அல் குர்ஆனும் அழகாக தெளிவாக சொல்லுது, நீங்கள் நபிமார்களை அநியாயமாக கொலை செஞ்ச மக்கள். அப்போ இந்த சமுதாயத்தில் இப்படி இருக்க சமுதாயத்தில் மக்களை வந்துக்கிட்டு விரட்டினோட மக்கள் வந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னு பின்னால் பேய்த்திருவாங்க. மக்களுக்கு வந்துக்கிட்டு மூட நம்பிக்கையை உச்சத்தில் அரிப்பாங்க. உண்மையான விஷயங்களை போதிக்க போது அவங்க அதனை சந்தேகத்தில் பார்ப்பாங்க. அப்போ இப்படியான காலம் வந்துக்கிட்டு அந்த எப்படி இருந்திருக்கும் அந்த காலத்தில் 1500 வருடம், 2000 வருடம், 3000, 5000 வருடங்களுக்கு மூலம் மக்கள் எப்படி மூட நம்பிக்கை உச்சத்தில் இருந்திருப்பாங்க. இவ்விடத்து உண்மையான விஷயங்கள் சொல்கிறது யார்? உண்மையான விஷயங்களை நபிமார்கள் இறைத்தூரோட சொல்ல வந்தால் அந்த பித்தலாட்டக்காரனை விடுவானா?
இல்லை அவன் என்ன செய்வான்? அப்போ இப்படியெல்லாம் நாம் யோசிக்காமல் இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், வேதங்களை பற்றி நாம் சரியான முறைக்கு ஆய்வும் செய்யாமல், வேதங்கள் ஏன் அருளப்பட்டது, மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள், படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, இந்த பூமியில் வந்திருக்க நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் எல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கும். எல்லாம் தெளிவாக ஒரு நேர்கோட்டில் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு நிறைய பேர் வந்துட்டு தண்டை மன இச்சைக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்ந்துக்கிறீங்க. உண்மையாக பொய்யா? இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம்? தண்டை மன இச்சைக்கு வாழ்ந்துக்கிறீங்க. இன்றைக்கு இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம், நல்வழி போதிக்க மார்க்கம் என்று இன்றைக்கு யாருக்கிட்ட சொல்லேலும் சினிமா படம் எடுக்கிற ஒருவன், ஆபாசமாக நடிகைகளை வச்சு ஆபாசமாக சினிமா படம் எடுக்கிற ஒருவன். இப்போ நான் அவனுக்கிட்ட போய் நீங்கள் சினிமா படம் எடுக்காதீங்க, ஆபாசமாக படம் எடுக்காதீங்க அப்படின்னு பெண்கள் அப்படி பாய்விக்காதீங்கண்டா அவன் ஒத்துக்குவானா? இல்லை அவன் என்ன அழிக்க பார்ப்பானா? சாராய கடை வச்சுக்கிறியா ஒருவன், பார் ஒன்று இருக்கு, ஒரு ஊரில் ஒரு பார் இருக்கு. இப்போ நான் அந்த பார் அடியை போய் ஊர் மக்கள்கிட்ட போய் அந்த பார் கடைக்கான்ட்ட போய் பாரை மூடுங்க, குடிக்க கொடுக்காதீங்க, மக்கள் எல்லாம் பழுதாயிருவாங்க, சாராயம் கொடுக்காதீங்க சொன்னால் இவன் இப்போ என்ன ஒத்துக்குவானா? இல்லை இவன் என்ன எதிர்ப்பானா? வட்டிக்கு கொடுக்காதீங்க, வட்டிக்கு கொடுக்குறதுகிட்ட போய் வட்டிக்கு கொடுக்காதீங்க, மக்களில் வட்டிக்கு அதில் நீங்கள் இதை கேன்சல் பண்ணிவிடுங்க, நீங்கள் வட்டியில் தின்னாதீங்கன்னு சொன்னால் இந்த வட்டிக்கு கொடுக்கவன் என்னை எதிர்ப்பானா இல்லை என்ன ஆதரிப்பானா? போதை குடிக்கவன்கள்கிட்ட போய் நான் போதை குடிக்காதீங்க மக்கள், இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால் போதை குடிப்பவன் என்னை எதிர்ப்பானா என்ன ஆதரிப்பானா? ஆகவே இஸ்லாம் வந்துக்கிட்டு என்னென்று சொன்னால், இஸ்லாத்தில் சிம்பிளான விஷயம், இஸ்லாம் என்றது இறைவன் தேர்ந்தெடுத்த இறுதி மார்க்கம். இறைவன் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சதிலிருந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரும் வரைக்கும் எப்படி குட்டி குட்டி சமுதாயம் வாழக்க அந்த சமுதாய மக்களை நேர்வழிப்படுத்துறதுக்காக இறை தூதர்கள் அனுப்பி வச்சான். ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபைனல் பண்ணி உலக மக்களுக்கு எல்லாருக்கும் லாஸ்ட் நபியை அனுப்பி வச்சுட்டு அல் குர்ஆனை இறுதி வேதமாக்கி விட்டார். இதுக்கு இன்னொரு சிறந்த உதாரணம் முடிச்சுன்னா உங்களுக்கு தெளிவாக வழங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இலங்கை என்ற நம்ம நாட்டிலே நீங்கள் இப்போதைக்கு விஜயனின் வருகை, ஆரியர் வருகை, அப்படியே ஆங்கிலேயரின் வருகையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதில் நீங்கள் படிச்சிருப்பீர்கள். இலங்கைன்றது இப்போதான் முழு நாடாக இருக்கி. நீங்கள் இதில் படிச்சிருப்பீர்கள். எப்படி இருந்துச்சுன்னா கண்டிய ராசதானி, அனுராதபுர ராசதானி, பொலனறுவை ராசதானி என்று இதில் என்னென்னு தெரியுமா? அதாவது பொலனறுவை என்ற ராசதானி என்றது பொலனறுவை மையமாக தலைநகரமாக கொண்டு அந்த ஏரியாவை கொண்டு ஒரு ராஜா ராணிக்கு கீழே இயங்கின ஒரு நாடு, குட்டி நாடு. கண்டிய ராசதானி என்றது கண்டிய ராஜராணி 2 பேரை கொண்டு கண்டிய ஆட்சி செஞ்ச ஒரு அமைப்பு. அன்றாதபுர ராஜா அன்றாவ இலங்கை என்ற ஒரு குட்டி தீவுக்குள்ளே இப்படி குட்டி குட்டி அரசாங்கங்கள் இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி அரசாங்கங்களுக்கு இடையில தான் யுத்தம் நடக்கும். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு இது சாதாரணம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த குட்டி குட்டியாக இருக்க அந்த இடங்களில் தான் என்ன செய்யணும், அந்தந்த குட்டி குட்டி சமுதாயத்துக்கு இறை தூதர்கள் வந்தது. அது மாதிரி இப்போ நாம் 72ஆம் ஆண்டு அரசியலமைப்புக்கு பிறகு அல்லது டோனும் ஒரு அரசியலமைப்புக்கு பிறகு இலங்கை முழு நாடாக சித்தரிக்கப்பட்டு குட்டி குட்டி ராசதானி வில்லமாக்கப்பட்டு இலங்கை முழு தீவும் ஒரு நாடாகிடுச்சு. அப்போ கடைசியாக வந்திருக்க எமிட்மெண்ட் அரசியலமைப்பு 1978ஆம் ஆண்டு முழு நாட்டுக்கு முறியது. அது மாதிரி தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லாஸ்ட்டாக இறுதியாக புதுசு ஒன்றும் இல்லை, இறுதி நபி தூதரா, இறுதி இறை தூதரா வந்தாங்க. அதுக்கு முதல் எல்லாரும் குட்டி குட்டி இருந்ததில் அந்த சமுதாயங்களுக்குள்ளேயே என்னென்ன மொழி பேசுகிறாக்கள் இருந்தாங்களோ அந்தந்த மொழியிலே இறை தூதர்களே போதிச்சது. அந்த இறை தூதர்கள் எல்லாரும் வந்து போதிச்ச ஒரே ஒரு விடயம், கடவுள் உண்டு, அதாவது இறைவன் உண்டு. இறைவன் என்ற சொல் அரபில் அல்லாஹ் என்று சொல்கிறார். முஸ்லீம்கள் அல்லாஹ் என்று சொல்கிறது இறைவனைத்தான். நீங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் உலகத்தில் யாருக்கிட்டையும் போய் எந்த மதம், எந்த மார்க்கம், எந்த மக்கள் யாருக்கிட்டையும் போய் கேளுங்க, கடவுளத்தினேட்டு எல்லாரும் அல்லாஹ் இறைவன் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்கள் மட்டும் அல்லாஹ்னுவாங்க, மற்ற எல்லாரும் இறைவன் ஒன்று பண்ணுவாங்க. பல இறைவன்கள் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவர்கள் வழிபாடு முறையில் தான் மாற்றங்கள் இருக்கு. இறைவன் ஒன்று என்று இஸ்லாம் சொல்லுது. இதைத்தான் அனைத்து மதங்களும் இறைவன் ஒன்று என்றே சொல்லுது. ஆனால் மக்கள், நான் சொன்னதானே, மக்கள் அவங்க வழிபாட்டு முறையில் தான் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இந்த வழிபாட்டு முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தினது யாருண்டா, உண்மையான இறை தூதர்கள் இருக்கும்போது தன்னை போலி இறை தூதராக தன்னொரு கடவுளாக காட்டிக்கிட்ட ஆசாமிகள் தான்.
நீங்கள் இந்தியாவுக்கு இன்றைக்கு போய் பார்ப்பீங்கண்டா இன்றைக்கு எத்தனையோ பேர் தனி மனிதனை கடவுளாக நினச்சிக்கிருக்காங்க. ஆகவே இறைவன் ஒன்று தான் உலகத்தில் இருக்க எல்லாரும் சொல்லுவாங்க. அதுதான் முதலாவது நபிமார்கள், இறை தூதர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுது பேரும் போதிச்சது அந்த இறைவன் ஒருவன் என்றது தான். அந்த இறைவன்ன்றது தான் முஸ்லீம்கள் அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, சொர்க்கம் நரகம் இருக்காண்டு அனைவரும் ஓம் நிச்சயமாக சொர்க்க நரகம் இருக்கி என்று தான் 99% மக்கள் சொல்லுவாங்க. அப்போ இந்த சொர்க்கம் நரகம் ஒன்று இந்த வாழ்க்கைக்கு பிறகு இருந்தால் அதனை பற்றின நம்பிக்கைன்றது தான் ஈமான். அல்லாஹ் ஒருவன், இறைவன் ஒருவன்ன்றது, அந்த சொர்க்க நரகம் இருக்கி மறுமை வாழ்க்கை இருக்க நம்புறது, இந்த சொர்க்க நரக மகனார வாக்கையிலான்னு நம்புறது, இப்படியான நம்பிக்கை தான் ஈமான் சொல்கிறது. வேதங்கள், அதாவது நான் சொன்னேனே அல் குர்ஆனுக்கு முதல் வந்த எல்லா வேதங்களும் இறைவனுடைய வேதங்கள் என்று நம்பணும். ஆனால் ஏன் மாற்றப்பட்டது, எப்படி மாற்றப்பட்டதுன்னு சொன்னேன். அப்போ அல் குர்ஆன் மாற்றப்படாதது, அல் குர்ஆன் இறைவன் பாதுகாக்கான், இறைவனை பாதுகாக்க பொறுப்பு எடுத்தான் என்று தர அனைவரும் அல் குர்ஆனின் பக்கம் திரும்ப வேண்டியது கட்டாய கடமை அறிக்கை சிந்திப்பவர்களுக்கு மட்டும். அதே நேரம் திணிப்பு எதுவும் இல்லை, இறைவன் ஒருவன் என்று தான் எல்லாரும் சொல்லுவோம். இதே நேரம் இப்படி இந்த விஷயங்களை ஏற்றுக்கிட்டால் இப்போ முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருவோம்னு சொன்னால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஜீசஸ் மாதிரி, மோசே மாதிரி, காரூன் மாதிரி, ஆரூன் மாதிரி, ஏப்ரஹாம் மாதிரி, சாலமோன் மாதிரி, தாவீது மாதிரி அவங்களும் ஒரு இறை தூதர் தான். அவங்களுக்கு ஸ்பெஷல் இல்லை, அவங்க எதுவும் இல்லை, அவங்களும் ஒரு இறை தூதர் மட்டும்தான். அவங்க இறுதியான இறை தூதர். அதோட நன்மையேவி தீமையை தடுக்கும் ஒரு சமுதாயம் இருக்கும். இப்போ இப்படி ஏற்றுக்கிட்டவங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லுவோம். இந்த முஸ்லீம்களுக்கு அடுத்த பண்பாடை பார்ப்போம்டா, இவங்களுக்கு நிறைய இஸ்லாம் இவங்களுக்கு மார்க்கமானா பச்சை ஊத்தேலாம், வட்டிக்கு கொடுக்கலாம், மது அருந்தேலாம், விபச்சாரம் செய்யலாம், கொள்ளை அடிக்கலாம் இல்லையா, இப்படியான பாவமான செயல் எல்லாம் தடுக்கப்படும். ஆகவே அவங்கள் மனோ இச்சையை பின்பற்றி யாருமே வாழையலாம், மனோ இச்சைக்கு வாழையலாம், நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். இப்படி வாழ்ந்து மரணிக்கவங்களுக்கு தான் இறைவன் சொல்கிறான் சொர்க்கம்னு சொல்லி. தண்ட மன இச்சைப்படி யார் வாழ்ந்து மரணிக்காங்களோ அவங்களுக்கு இறைவன் நான் சொர்க்கம் தருவதாக எங்கேயுமே வாக்களிக்கவில்லை. சிந்திப்போம், செயற்படுவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் அல்லாஹ் ஹிதாயத் தரணும் என்று நானும் பிரார்த்தித்தவனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.